Hi guys, welcome to my channel Urbanlady at Work. இன்னைக்கு children's audio all-time favorite dish, super easy and super tasty, paneer momos வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி இந்த டிஷ்ஷை நீங்கள் சைமல்டேனியஸாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இதை 20 minutesல நீங்கள் சாலிடாக முடிச்சிடலாம். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த டியூட்டோரியல். ஸோ ஃபர்ஸ்ட்டு மோமோ ஷீட்ஸ் செய்கிறதுக்கு நம்ம ஒரு கப்பில் வந்துட்டு மைதா எடுத்துக்கலாம் அண்ட் கொஞ்சம் சால்ட்டு அண்ட் தேவையான அளவு வாட்டர் போட்டு நீங்கள் வந்து அதை மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப பூரி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப ஹார்டாக வேண்டாம், ரொம்பவே சாஃப்டாக இருக்கணும். ஸோ மாவு எடுத்துக்கோங்க அக்கார்டிங் டு யுவர் ஃபேமிலி சைஸ். ஓகே, ஸோ நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் அண்ட் அதை மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அது நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுருங்க. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு 4 டொமேட்டோஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன் அண்ட் 4 சில்லிஸ் எடுத்துக்கோங்க, ஈக்குவல் அமௌண்ட். ஸோ அதை வந்துட்டு இப்போ என்னென்னா கிரைண்ட் பண்ணி அந்த பியூரியை வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மோமோ ஸ்டஃபிங். ஸோ கேபேஜை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன் அண்ட் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கிரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் க்ரீன் சில்லிஸை நல்லா சாப் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த கட்டர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் வந்து பன்னீரை வந்து நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட்ஸ் இட், ரொம்ப சிம்பிள். இப்போ வாங்க டிஷ் செய்ய போகலாம். ஸோ ஒரு கடாயில் ஆயில் எடுத்துக்கோங்க அண்ட் அதில் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடுகு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து அந்த சட்னிக்கான தாளிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் நான் கருவேப்பிலை எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் இப்போ அந்த கருவேப்பிலையை வந்து நல்லா கொஞ்சம் ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். தென் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா நான் அந்த பியூரியை வந்து இப்போது ஆட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அந்த பியூரியில் ஏற்கனவே நம்ம க்ரீன் சில்லிஸ் போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ அந்த காரம் இருந்தாவே ஓகேனா விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் கலர் கொஞ்சம் ஆட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் அண்ட் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போது ஸ்டஃபிங்க்கு வெஜிடபிளை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் போட்டு அந்த கேபேஜ் அதுக்கப்புறம் அந்த க்ரீன் சில்லிஸ் அதை ஃபஸ்ட்டு போட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டிர் பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலி இதை வந்து நான் ஹாஃப் குக் தான் பண்ண போகிறேன், பிகாஸ் நான் ஸ்டீம் பண்ணும்போது இன்னும் குக் ஆகிடும். அண்ட் இதுக்கு என்னென்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஆயிலையே வந்து லைட்டாக ஸ்டிர் பண்ணுங்கள் அண்ட் ரொம்ப ஆயில் வேண்டாம். அண்ட் ஸோ நான் சைமல்டேனியஸ் ஒர்க், அந்த பக்கம் சட்னி ரெடி ஆகிட்டுருக்கு, இந்த பக்கம் நான் இது பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் பன்னீர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ரொம்ப சாகியாக ஆகாமல் வாட்டர் ஆட் பண்ணாமையே நீங்கள் பண்ணுங்கள், ஏன்னா பன்னீர்லேயே உங்களுக்கு கொஞ்சம் வாட்டர் வரும். ஸோ ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ சட்னியும் நல்ல கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு அண்ட் பன்னீர் ஸ்டஃபிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டெக்ஸ்சர். லெட்ஸ் கோ ஃபார் த ரோலிங். ஸோ நான் இப்போ இந்த பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வந்து குட்டி குட்டி பால்ஸாக செக்ரிகேட் பண்ணிவிட்டு நான் அதை வந்து ரோல் பண்ண போகிறேன். ஸோ ரோல் பண்ணுறதுக்கு நான் ஜஸ்ட்டு ஒரு கவர் எடுத்துக்க போகிறேன். அந்த கவரில் தான் நான் அந்த டோவை வச்சு ரோல் பண்ண போகிறேன். ஸோ ஒரு கவர் கீழே வச்சுக்கோங்க, அதில் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு இந்த டோவை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கவரை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப தின்னாக வரும். அண்ட் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுக்கணும், தட்ஸ் இட். ஸோ ஸ்டஃப் உள்ளே வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ளீட்ஸ் எடுத்து ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுங்க. இட் லுக்ஸ் லைக் அ பர்ஃபெக்ட் மோமோ. ஸோ தட்ஸ் இட். இந்த மாதிரி நான் நிறைய மோமோஸ் செஞ்சு வச்சுக்கிட்டு நான் இதை வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன். ஸோ அகெயின் நான் உங்களுக்கு ரோல் பண்ணுறத ஒரு சின்ன ரீகேப் கொடுக்குறேன். டோவை மேலே வச்சுருங்க, அதுக்கு மேலே ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் ரொம்ப தின்னாக ரோல் பண்ணணும். ஸோ கவர் வைக்கிறதுனால என்ன ஆகும்னா நீங்கள் எவ்வளோ தின்னாக வேணும்னாலும் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு தி ஸ்டஃபிங் அண்ட் உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இது மனையில் வச்சு நீங்கள் ரோல் பண்ணுறத விட இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் வெரி தின்னாக வரும். அண்ட் இதுக்குள்ளே இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம அந்த ஸ்டஃபிங்கை வந்து அழகாக உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி ஃப்ளீட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு ரொம்ப தின் லேயராக இருக்கும்,
ஆனாலும் உங்களுக்கு அது வந்து டேர் ஆகாது. ஸோ ஜஸ்ட்டு ஃப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அந்த கவர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் சுற்றி சுற்றி டேர்ன் பண்ணுறதுக்கு. தட்ஸ் வை நீங்கள் வந்து இது கவர் யூஸ் பண்ணணும். ஸோ தட்ஸ் இட். ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்து அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து நான் சம்திங் இன்னொரு மாடல் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போது இட்லி ஸ்டீமரில் நீங்கள் வச்சு எல்லாத்தையும் பாயில் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஒரு இட்லி எவ்வளோ நேரம் ஸ்டீம் ஆகுமோ அதே தான் ஒரு 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு பாயில் ஆகிட்ருக்கும். ஸோ என்னோடய மோமோஸ் அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த டிஸ்பிளே. ஸோ பாருங்கள், மோமோஸ் ரொம்ப க்ளாஸியாக ரொம்ப ஷைனியாக வந்திருக்கு. அண்ட் அதுக்கு வந்து கூட நான் வந்து கெட்சப் வச்சுருக்கேன் அண்ட் அந்த சட்னி வச்சுருக்கேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷு, ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் சிக்கன் மோமோஸ், ஃபிஷ் மோமோ, உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி வெஜ் மோமோ எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.